40,000 ரூபாய் ஃப்ளைட் டிக்கெட்டு, 12,000 ரூபாய் வந்து உங்களுக்கு விசா காஸ்ட். இப்போ எவ்வளோ ஆச்சு? 52,000 ரூபாய் ஆச்சு. இப்போ 55,000 ரூபாய்க்கு ஒருத்தர் உம்ரா கூட்டிட்டு வந்தா எப்படி வர முடியும்? கறந்த பாலை வந்து நாங்கள் மடிக்குள்ள திரும்ப அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரியா தான் எனக்கு தெரியுது. ஜஸ்ட் நீங்க நிறைய பேர் உம்ரா சர்வீஸ்ல எல்லாம் யாருமே வர்றதில்ல. வேற நாட்டுக்காரங்கலாம் நீங்க மக்கால தெருவில் பார்க்கலாம். ஸ்ட்ரீட்ல படுத்துக்குவாங்க, கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆகிற செலவு அப்படின்னா 0 ரியால். நீங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி தினமும் 10 சாப்பாடா சாப்பிடுவீங்க? காலையில தோசைனா தோசை மட்டும் சாப்பிடுவீங்க, அப்படித்தானே? இங்க வந்தா மட்டும் தோசை வேணும், இட்லி வேணும், உளுந்து வடை வேணும், சட்னி வேணும், உப்புமா வேணும். ஹோட்டல்ல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்திலேயே வேணும் பக்கத்திலேயே வேணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல இல்லாம வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் சீப்பா இருக்கு. ஆனா நீங்க அவரை பாக்குறது திருட மாதிரியே பாப்பீங்க. உம்ரா சர்வீஸ் நடத்துறவனை பார்க்கும்போது கேவலமாவே பாக்குறது. இங்க குரூப்ல உம்ரா வந்துட்டு குறை மட்டுமே கண்ணுக்கு தெரியும், குறையாவே பேசிட்டு இருப்பான். நீங்க ஒரு புனித பயணம் வர்றீங்க, ஒரு நேரம் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா பொறுத்துக்க முடியாது அவங்களால. கேட்டா நான் காசு கொடுத்துருக்கேன்ல. சில பேர் சாபம் விட்டுட்டு போவாங்க. நிறைய பேர் உம்ரா சர்வீஸ் நடத்திட்டு நடத்தாம போனதுக்கு காரணமே என்னன்னா, ஐயோ இவன் கொடுக்குற 5,000 ரூபாய்க்காக நம்மளால சாபம் எல்லாம் வாங்க முடியாதுங்க, பத்துவா விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்து ஒரு 50 பேரை ஒன்று திரட்டி ஒருத்தர் குரூப் கூட்டிட்டு வந்தாருன்னா, நான் அதிகபட்சமா சொல்றேன், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கலாம், அவ்வளவுதான். நம்ம தண்டோர தமிழன் சேனல்ல உங்க விளம்பரம் இடம்பெறணுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஏடின்னு டைப் பண்ணி அனுப்புனா போதும். நாங்களே உங்களை தொடர்பு கொள்வோம். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் சையது முகமது அவர்கள். சார், இப்ப சமீபத்துல உம்ரா மேற்கொள்ளும் பயணிகள் அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகிறத பார்க்க முடியுது. சில காணொளிகள்ல அவர்கள் வந்து ரொம்ப மனவேதனையோட தன்னுடைய சிரமங்களை வந்து பதிவு செய்யறாங்க. நிறைய பயணிகள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறாங்க சவுதியில. என்ன நடக்குது சார்? 2 குரூப் இப்ப ரீசெண்டா டிசம்பர் மந்த்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சது. எந்த மாதிரி அப்படின்னா, அங்க இருந்து ஒரு குழுவாக கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்களோட யாரும் வரல. ரெண்டாவது இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து ஒரு சின்ன கைடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க மூலமா 1 நாள் 2 நாள் இருந்தாங்க. திரும்ப ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ரிட்டன் டிக்கெட்டு இல்லை. ஒன்று ஒரு குரூப்புக்கு. இன்னொரு குரூப்புக்கு என்னாச்சு பிரச்சனை அப்படின்னா, இருக்கிற ஹோட்டல்லையே நாங்கள் சாப்பாடு தர மாட்டோம், ஏன்னா அவங்க அந்த உங்களுடைய ஆர்கனைசர் வந்து எங்களுக்கு பணம் தரல, அதனால நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அங்கிருந்து ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. பட் இங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அது இங்க உள்ள சகோதரர்கள் எம்பசி மூலமா ஏற்பாடு பண்ணி ஒரு குரூப் அனுப்பி வச்சிருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. இன்னொரு குரூப் அனுப்புவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. போலி டிக்கெட்டுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க, போலி ஆவணங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, அதாவது போலி டிக்கெட் இல்ல, அது டம்மி டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து நீங்க இந்தியால இருந்து ஃபிளைட் ஏறும்போது உம்ரா பேசஞ்சர்ஸுக்கு அந்த ஃபிளைட்டு அந்த இவங்களே என்ன செய்வாங்க, ஆஃபீஸர்ஸ், அந்த ஏர்லைன் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க, விசா வேலிடா இருக்கா, பாஸ்போர்ட் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி இவங்க ரிட்டர்ன் டிக்கெட் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த இது இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. எங்க இந்தியாவில் ஏர்போர்ட்ல இருந்து சென்னையில இருந்தே அனுப்ப மாட்டாங்க இல்லையா. அதுக்கு என்ன செய்வாங்க, இந்த டம்மி டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா கொடுத்துட்டா ஒரு டம்மி பிஎன்ஆர் நம்பர் கிடைச்சிரும். அது ஏர்லைன்ஸ் மூலமாவே கிடைக்கும். அந்த டம்மி பிஎன்ஆரை வாங்கிட்டு சில பேர் வந்துடுறாங்க. அந்த டம்மி பிஎன்ஆர் வச்சு டிராவல் பண்ண முடியாது, பட் அங்கிருந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு, ஷோ பண்றதுக்காக போட்டுடுறாங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அதுலதான் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது. ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தாரு, ஒரு கைடு வந்து வரவே இல்லை, சரியானபடி எந்த ஒரு உதவியுமே செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே இல்லையா, இல்லை இடையில வந்து அவங்களை ஏமாற்றிட்டு போறாங்களா, என்ன நடக்குது? இல்ல, கைடு அப்படிங்கிறது வந்து பில்கிரிமேஜ் கைடு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து உம்ரா வழிகாட்டி, உம்ரா செய்வதற்கு மார்க்க அறிஞர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் வழிகாட்டுவாங்க. அப்புறம் இங்க உள்ள வரலாற்று இடங்களை அந்த அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து வழிகாட்டுதல் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆர்கனைசர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த உம்ரா குரூப் நடத்தக்கூடியவங்க தான் ஆர்கனைசர்ஸ். சில பேர் என்ன செய்வாங்க, ஆர்கனைசர்ஸே வழிகாட்டியாக இருப்பாங்க. அதாவது மார்க்க அறிஞர்களே இந்த குரூப்பினுடைய தலைவராக இருப்பாங்க. சில குரூப்ல வந்து மார்க்க அறிஞர்களை கூடவே கூட்டிட்டு வருவாங்க, அங்கிருந்தே கூட்டிட்டு வருவாங்க.
சில குரூப்ல என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய அறிஞர்களை ஹையர் பண்ணிக்குவாங்க. ஒன் டே நீங்க எங்க குரூப் வர்றாங்க, அவங்க ஜியாரா போறாங்க, அவங்களோட நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. எங்க குரூப் வந்து இந்த டேட்ல வந்து இறங்குறாங்க, அவங்கள வந்து நீங்க உம்ரா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கைடு அவங்க வந்து கைடு வழிகாட்டி, அவங்க உம்ரா செய்யும் போது மட்டும் வழிகாமிச்சு கொடுத்துருவாங்க, ஜியாராக்கு போகும்போது மட்டும் வழிகாமிச்சு கொடுத்துருவாங்க. மற்ற நேரங்கள்ல அவங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படாது. ஸோ அது வந்து அந்த மாதிரி இப்ப ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா 10 பேர் அனுப்புறாங்க, 15 பேர் அனுப்புறாங்க, 20 பேர் அனுப்புறாங்க அப்படிங்கும் போது அங்கிருந்து என்ன செய்யறாங்க, எந்த விதமான கூட ஆளும் வர்றதில்லை. ஏன்னா 10 பேருக்காக வந்தா ஒரு ஆள் வந்தா அந்த ஒரு ஆளோட செலவு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆளோட விசா டிக்கெட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மிச்சப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கிருந்து ஃபிளைட் ஏற்றி விட்டுருவாங்க. இங்க போனி ஒருத்தட்ட சொல்லிடுவாங்க, அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த அவங்களுடைய வேலை முடிஞ்சோன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. டிராவல்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டும்னே இப்படி செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது சார். ஏன்னா அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, சம்மந்தப்பட்ட உம்ரா டிராவல்ஸ்கள் வந்து இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது ஆஃபீஸை காலி பண்ணி போயிட்டு 15 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் குற்றம் சாட்டுறாங்க. பயணம் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத எதிர்பாராத நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு சூழல்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களே ஒரு இடத்துக்கு கிளம்பி போறீங்க, குடும்பத்தோட போறீங்க, போகும்போது ஒரு ட்ரெயின் 10 மணிக்கு அப்படின்னு போறீங்க. போற வழியில எக்ஸாக்டா பிளான் பண்ணி போறீங்க, திடீர்னு ஒரு சிக்னலு, ஒரு ரயில்வே கேட் போடுது, ஏதாவது ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது டிலே ஆகுது. 10:05க்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போனா ட்ரெயின் நிக்குமா? நிக்காது. அப்ப என்ன செய்வீங்க, குடும்பத்தோட திரும்பி போயிருவீங்க. நீங்க 2 பேர் 3 பேர் அப்படிங்கறதுனால பெருசா தெரியாது. சரி நம்ம அடுத்த ட்ரெயின்ல போலான்ட்டு இன்னொரு டிக்கெட்டை போட்டுட்டு போவீங்க. ஸோ இது மாதிரி தான் ஒரு பயணம் என்பது எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப உம்ரா சர்வீஸ் நடத்துறது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்களும் உண்டு, அல்லது உம்ரா சர்வீஸ் மட்டும் நடத்துறவங்களும் உண்டு, அல்லது எந்த விதமான லைசன்ஸும் இல்லாம நான் உம்ரா ஒரு தடவை வந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தானே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த காலத்துல உம்ரா வந்து வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை, எத்தனையோ நாடுகளுக்கு டூர் போறோம், அது மாதிரி இங்க சவுதி அரேபியாவுக்கு வர்றோம், இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரசே பண்ணி கொடுக்குது அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியா வர்றாங்க. வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஊர்ல போய் நான் உனக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களா எந்த விதமான லைசன்ஸும் பெறாம, இந்த அயாட்டான்னு சொல்லுவாங்க, ஐஏடிஏ, அந்த மாதிரி டூரிசம் லைசன்ஸ் எதுவுமே இல்லாம, எந்த விதமான இது இல்லாம ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு 65,000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான துவங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலில் ஏற்படுகிற அசம்பாவிதங்கள் நடைபெறுகிற போது, குறிப்பாக இந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் நடைபெறுகிற போது அது பயணிகளினுடைய, அதாவது நம்மள்ட்ட வந்தாங்க இல்லையா அந்த டூரிஸ்ட், அவங்களுடைய தலையில கட்டாம இவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பின்புலம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே தான் இந்த உம்ரா சர்வீஸை நடத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஆண்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கோவையை சார்ந்த ஒரு குரூப், உம்ரா குரூப் 70 பேர் ஒரு குரூப் கூட்டிட்டு வந்தாங்க. ஏதோ சம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஓனர் என்ன செஞ்சாரு அப்படின்னா 70 பேருக்கும் அப்படியே இன்னொரு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அனுப்பி விடுறாரு. கிட்டத்தட்ட பல லட்சங்கள், அதுக்கு பல லட்சங்கள் சொந்த பாக்கெட்ல இருந்து சொந்த காசை எடுத்து போட்டு அவர் வந்து அதை நடத்தினாரு. அதோட அவர் உம்ரா சர்வீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவர் பேரை காப்பாத்திக்கிட்டாரு. நிறைய பேர் இதுல காசை விட்டவங்க உண்டு. நிறைய ஹஜ்ஜு இந்த மாதிரியான நாட்கள்ல வந்து தெரியாம பாம்பேல போய் யார்ட்டையாவது பணத்தை கொடுக்கறது, பெங்களூரு போய் யார்ட்டையாவது பணத்தை கொடுக்கறது, நார்த் இந்தியன்ஸ்ல கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த குரூப்பை நம்பி செய்யறது, இப்படியெல்லாம் பண்ணுகிற போது சில ஏமாற்றங்கள் நம்ம அடைஞ்சிடறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா, நான் வந்து ஏமாந்துடுறேன் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, நான் வந்து அந்த ஏமாற்றத்தை நான் பொறுப்பேற்றுக் கொண்டு என்னுடைய சொந்த காசுல இருந்து எடுத்து அந்த பயணிகளுக்கு நம்ம டிக்கெட் கரெக்டா சொன்ன தேதியிலையோ அல்லது அதற்கு பகரமாகவோ நம்ம என்ன செஞ்சிடணும், போட்டு அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடணும். இது செய்ய முடியும் என்று சொன்னால் மட்டுமே தான் உம்ரா சர்வீஸ் நடத்த முடியும். மக்களுடைய மனநிலையும் பாத்தீங்கன்னா எப்படின்னா, இந்த உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்க வந்து ஏதோ பல கோடிகளுக்கு சம்பாதிக்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகளை நினைச்சுக்கிறது. ஹோட்டல் ஒரு இடத்துல கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி கிடைச்சிருச்சு அப்படின்னா இவர் என்ன பெரிய அளவுல ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. இந்த மாதிரியான மனநிலை, ரொம்ப குறுகிய மனநிலை, ரொம்ப தூரமா போச்சு அப்படின்னு சொல்றது. இங்க களத்துல நிற்கும் போதுதான் அதோட வழி தெரியும். ஒரு ஹோட்டல் எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இங்க சீசன்
எந்த மாதிரி இருக்குது, உலகமே இங்க வருது, பல நாட்டு மக்கள் வர்றாங்க. இங்க எப்படின்னா பிசினஸ் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. 100 ரியால் 150 ரியால் போயிட்டு இருக்கிற ரூம் ஒரு சீசன் வருகிற போது 450 ரியால் 500 ரியாலா மாறும். ஸோ எந்த நேரத்துல எப்படி விலையேற்றம் வருது எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டத்துக்கு உட்பட்டு ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்து ஒரு 50 பேரை ஒன்று திரட்டி ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாருன்னா, நான் அதிகபட்சமா சொல்றேன், ஒரு ஆளுக்கு அதாவது 1,00,000 ரூபா வாங்கினா 10,000 ரூபாய் கிடைக்கலாம். அவ்வளவுதான். நல்ல சர்வீஸ் கொடுத்து நல்லா பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கலாம். அந்த 10,000 ரூபாயை வாங்குவதற்கு அவர் 15 நாள் இங்க இருந்து சிரமப்பட்டு வழிகாட்டி இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனா மட்டுமே தான் உண்டு. உம்ரா சர்வீஸ்ல இன்னும் உம்ரால வந்து கோடி கோடியெல்லாம் எடுத்துட முடியாது. ஹஜ்ஜில் வேணா நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹஜ் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு கோட்டா உள்ளவங்களுக்கு வேணா பெரிய வருமானம் இருக்கலாம். ஆனால் உம்ரா பண்ணக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய லாபம் தான் இருக்கும். அதுல ஹை ரிஸ்க் இருக்கும். ரொம்ப குறுகிய லாபம், ஹை ரிஸ்க் கூடவே இருக்கும். குறுகிய கட்டணத்துல கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அறிவிப்பு எல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப நீங்க வந்து மினிமம் ஒரு 1,00,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. சில பேர் 50,000 ரூபாய்க்கு 55,000 ரூபாய்க்குலாம் வந்து கூட்டிட்டு போறோம்ன்றாங்க. இப்ப இதன் மூலியமாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருமானம் குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், இவர்களுக்கு இது பயனாதானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு குறுகிய கட்டணத்துல வந்து போகக்கூடாதா? இல்ல அது எதுவும் ஆபத்து ஏற்படுமா? குறைவான கட்டணத்தில் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதுல தப்பே கிடையாது. நிர்ணயிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இந்த சமீபத்துல இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் எல்லாம் வித்துட்டு இருப்பானுங்க, டிவியை போட்டு உடைச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா போட்டியில வந்து டிவி போட்டு உடைக்க, அது நான் 500 ரூபாய்க்கு தரேன், நான் 300 ரூபாய்க்கு தரேன், இந்த பேண்ட் 100 ரூபாய்க்கு 5 டிஷர்ட் தரேன், அந்த மாதிரியான பிசினஸ் இது கிடையாது இல்லையா? இது வந்து ரொம்ப 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 பாதுகாப்பாக ஊர் திரும்பக்கூடிய ஒரு மக்களை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப சேஃபா திருப்பி கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஹை ரிஸ்க் உள்ள ஒரு ஃபீல்டா இதை நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நான் ஒரு லிஸ்ட் தர்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபிளைட் டிக்கெட் இருக்கு இல்லையா? இப்ப உதாரண ஃபிளைட் டிக்கெட், விமான கட்டணம் வந்து குறைந்தபட்சம் அப் அண்ட் டவுன் குறைந்தபட்சமாக சீசன் இல்லாத நேரத்துல 35,000 ரூபாய்க்கு போடலாம். அப் அண்ட் டவுன். அதுவும் வந்து நேரடி விமானமாக இல்லாமல் எங்கேயாவது போயிட்டு டிரான்சிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபிளைட், சரிங்களா? அல்லது 40,000 ரூபாய்க்கு போடலாம். இவ்வளவுதான். இப்ப ரீசெண்டா 40,000 ரூபாய்க்கு போடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கு. விசா அப்படின்னு சொல்லிட்டு உம்ரா விசான்னு ஒண்ணு இருக்கு. உம்ரா விசா வித் இன்சூரன்ஸோட அதுக்கு பாத்தீங்கன்னா 11,500 ரூபாய் அப்படிங்கிறது அதனுடைய காஸ்ட். நீங்க 12,000 ரூபான்னு பிக்ஸ் பண்ணி, ஓகே, 12,000 ரூபாய். இப்ப 40,000 ரூபாய் ஃபிளைட் டிக்கெட்டு, 12,000 ரூபாய் வந்து உங்களுக்கு விசா காஸ்ட். இப்ப எவ்வளவு ஆச்சு? 52,000 ரூபாய் ஆச்சு. கரெக்டுங்களா ஜஸ்டின்? இப்ப 55,000 ரூபாய்க்கு ஒருத்தர் உம்ரா கூட்டிட்டு வந்தா எப்படி வர முடியும்? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உம்ரா விசாவோட காஸ்ட எந்த சூழலிலும் கம்மி பண்ண முடியாது. ஓகே, விமானம் இருக்குல்ல, விமான டிக்கெட் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி 40,000 வேண்டாம், ஒரு 35,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 5,000 ரூபாய் கம்மியானாலுமே இவங்களுக்கு 52,000 ரூபாயில 5,000 ரூபாய் கம்மியாச்சுன்னா 47,000 ரூபாய் அசல் வருது. இப்ப 47,000 ரூபாயில மீதம் இருக்கிற 55,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் கையில் இருக்கு அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து 10 நாள் 15 நாட்கள் இங்க கடத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். நீங்க உம்ரா பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து செலவுகள் என்னென்னு சொல்றேன். நம்பர் 1 வந்து விசா, நம்பர் 2 வந்து உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்டு, நம்பர் 3 வந்து இங்க வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்ல இருந்து மக்கா போற பஸ்ஸு, அப்புறம் மக்கால இருந்து லோக்கல் ஜியாரான்னு சொல்லுவாங்க, ஒரு சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. அது அடுத்து மக்காவிலிருந்து மதீனா நகர்வதற்கான ஒரு பேருந்து கட்டணம், அப்புறம் மதீனாவில் ஒரு நாள் லோக்கல் ஜியாரான்னு சொல்லுவாங்க, உள்ளூர்ல சுத்தி பார்க்கறது, அதுவும் ஒரு 10-15 கிலோமீட்டர் சுத்தி பார்க்குற மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மதீனால இருந்து விமான நிலையம், ஜித்தா இல்ல மதீனா விமான நிலையம்னா விமான நிலையத்துக்கான அந்த பேருந்து கட்டணம். அதுக்கப்புறம் சாப்பாடு, தங்குமிடம், இவ்வளவுதான் இதனுடைய உம்ரா நடத்தக்கூடியவங்களுக்கான செலவு அப்படின்னா இது மட்டும்தான். இதை தவிர வேற எந்த செலவும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நீங்க நல்லா பாருங்க, நான் சொன்ன மாதிரி 40,000 ரூபாய்க்கு டிக்கெட், 12,000 ரூபாய்க்கு விசா எடுத்தாச்சு. ஓகே,
சரி, இப்ப இங்க வந்துட்டோம். இங்க வந்த உடனே ஓரளவுக்கு பக்கத்துல ஹோட்டல் இருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு பக்கத்துல ஹோட்டல் இருக்கணும். அந்த ஹோட்டல்ல தமிழ்நாட்டு பஃபே சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு குறைந்தபட்சமா எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 35 ரியாலும், தங்குறதுக்கு 30 ரியால்னே வச்சுக்கோங்களேன். தங்குறதுக்கு ஒரு 70 ரியாலும், அதாவது ஒரு பெட்டுக்கு, ஒரு ஒரு தனி நபருக்கு நான் சொல்றேன், ஒரு தனி நபருக்கு 100 ரியால்கள் தேவைப்படும். ஒரு அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மக்காலையும் சரி, மதீனாவிலையும் சரி. இது வந்து ரமலான் அல்லது பீக் சீசன் இல்லாத மற்ற நேரங்கள்ல ஒரு 10 மாசம்னு வச்சுக்கோங்களேன் கணக்கு. இதுல வந்து இந்த மாதிரியான செலவு வரும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரியால் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 2300 ரூபாய் ஆச்சு. 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 23,000 ரூபாய் ஆச்சு. 23,000 ரூபாய் ஆச்சு. இது வந்து எக்ஸாக்ட் ஆகிற செலவு. இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு எக்கானமி பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். எக்கானமி பேக்கேஜ், டீலக்ஸ் கிடையாது, எக்கானமி பேக்கேஜ். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 70 ரியால் பிளஸ் 30 ரியால் 100 ரியால் தேவைப்படுது. 10 நாள் 12 நாள் இங்க தங்கினா கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த செலவு மட்டுமே, இங்க இருக்கக்கூடிய செலவு மட்டுமே ஒரு 25,000 ரூபாய் செலவாகுது. அப்ப 50,000 ரூபாய், 52,000 ரூபாய் பிளஸ் 20,000 ரூபாய், இங்கேயே 75 77,000 ரூபாய் வந்துருது. இது இல்லாம இந்த பேருந்துகள் லோக்கல்ல சொன்னேன்ல, அது வந்து குரூப்பா போறதுனால ஒரு ஆளுக்கு ஒரு 3,000 ரூபாய் போட்டாலுமே, எல்லா பேருந்து செலவையும் சேர்த்து ஒரு 3,000 ரூபாய் போட்டாலுமே 80,000 ரூபாய் வந்து அசல் வந்து வந்துருது. எப்படி 55,000 ரூபாய்க்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னா, இப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்றவங்களை நீங்க ஏன் வந்து குறை சொல்றீங்க? ஏழைகளுக்கு உம்ராவுடைய செலவுகளை கம்மி பண்ணனா நல்லது தானே. 55,000 ரூபாய் 60,000 ரூபான்னு போட்டா நிறைய பேர் போயிடுவாங்க தானே அப்படின்னா, கண்டிப்பாக அதுல தப்பு இல்லை. ஏழைகளுக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டா யாரு பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஜாம்பவான்கள் இங்க ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஹஜ் சர்வீஸ் நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க நினைச்சாங்கன்னா பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் ஏற்படுகிற போது, ஏதாவது ஒரு நம்முடைய திட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அதை சொந்த காசு போட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு உம்ரா சர்வீஸ், ஒரு ஹஜ் சர்வீஸ் நினைச்சால் அது செய்ய முடியும், கட்டாயமாக செய்ய முடியும். அதுக்கும் வழி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இவங்க எங்கெங்கெல்லாம் கை வைப்பாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு குரூப்ல வந்து 20 பேரை கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த சாப்பாடு 30 ரியால் ஆகுது இல்லையா, அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்க 15 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்தா போதும் அப்படின்ட்டுருவாங்க. 15 பேருக்கு பஃபே வச்சிருங்க, அதுல நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அதுல 20 பேர் சாப்பிடுவாங்க. அதுல ஒரு ஒரு நாளைக்கு 150 ரியால் மிச்சமாகுது அப்படின்னா 10 நாளைக்கு அதுல ஒரு 1,500 ரியால அவங்க மிச்சப்படுத்துவாங்க. ஏதோ உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க சிலர் மிச்சப்படுத்த முயற்சி செய்யலாம். ரூம் விஷயத்துல வந்து தள்ளி போட்டா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். 30 ரியாலுக்கு ஒரு பெட்டு கிடைக்கும். சாப்பாடு சேர்ந்து ஒரு 30 ரியால். அப்ப ரெண்டும் சாப்பாடு 20 ரியாலுக்கு கிடைக்கலாம். அப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு 50ல இருந்து 55 ரியால் 60 ரியாலுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உம்ராக்குன்னு கிளம்பி வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மூணாவது நம்மளுடைய இபாதத்துகள் ரொம்ப முக்கியம். ஊருக்கு கட்டாயமா திரும்பி போய் சேரணும் அப்படிங்கிற நியத்து கட்டாயமா இருக்கணும். அப்ப நம்ம இங்க உம்ராக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு தடவை போறோம் அல்லது 2 தடவை போறோம், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் காசை கூடுதலாக 50,000 ரூபாய் போடுறோம், இன்னொரு 20,000 ரூபாய் சேர்த்து போட்டுட்டா என்ன ஆக போகுது, கொஞ்சம் நல்லாவே போயிட்டு வரலாமே அப்படின்னு முயற்சி செய்யறது பெட்டர். இல்ல எங்களால முடியாது, 50,000 எங்களுக்கு பெரிய விஷயம், 60,000 பெரிய விஷயம் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய மனநிலையை தயார்படுத்திக்கணும். நான் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு தயாரா இருப்பேன், எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் சாப்பிட்டுக்குவேன். ஜஸ்ட் நீங்க நிறைய பேர் உம்ரா சர்வீஸ்ல எல்லாம் யாருமே வர்றதில்ல, வேற நாட்டுக்காரங்கலாம் நீங்க மக்கால தெருவுல பார்க்கலாம். ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு வந்துருவாங்க. ஃபிளைட் டிக்கெட்ல பக்கத்துல உள்ள அரபு நாடுகள்ல இருந்து பஸ்ல வந்துருவாங்க, வந்துட்டு ஸ்ட்ரீட்ல படுத்துக்குவாங்க, கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆகிற செலவு அப்படின்னா 0 ரியால். நல்லா கவனிக்கணும். வெளியே எங்கேயாவது ரோட்ல கீட்ல படுத்துக்குவாங்க, இல்ல பள்ளியில கிளியில் எங்கேயாவது படுத்துக்கிறது, எப்படியாவது ஒரு நேரத்தை ஓட்டிட்டு சாப்பாடு கிடைக்கிறது பன்னு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அல்லது கிடைக்கிற அங்க கொடுப்பாங்க சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா, அதை வாங்கி லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஒரு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்கள் ஏதாவது தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இருந்துக்கிறது. ஆனா வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு திரும்பி போறவங்க எல்லாம் உண்டு, செலவே பண்ணாம திரும்பி போறவங்க எல்லாம் உண்டு. நம்ம அதெல்லாம் குறை சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இங்க அங்க ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து இபாதத்துக்காக வர்றேன் அப்படின்னா நான் எந்த மாதிரி வரணும், யாரு கூட வர்றேன் அப்படிங்கிறத நீங்க ஊர்லயே முடிவு பண்ணிக்கணும்.
55,000 ரூபான்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்றது அப்ப முழுக்க முழுக்க பொய் தான். இப்ப 55,000 ரூபான்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்வது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கறந்த பாலை வந்து நாங்க மடிக்குள்ள திரும்ப அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரியா தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை அவங்க ஏதாவது சொந்தமா ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் மானியம் மாதிரி போட்டு கூட கூட்டிட்டு வரலாமா இருக்கலாம். ஆஃபர் இன்னைக்குதான் நிறைய ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க, நிறைய பிரைஸ் கொடுக்குறாங்க, குரூப் போட்டி ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ஆஃபர் மாதிரி போட்டு, ஓப்பனிங் ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அவங்க சொந்த காசுல ஒரு 10,000 ரூபாய் அதிகமா போட்டு கூட கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படிதான் வர முடியும், இல்லைன்னா திரும்பி வர முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கிக்கலாம் சார். அப்படி பார்க்கும் பொழுது அப்ப ஏழைகள் வந்து ரொம்ப அதிக தொகை செலுத்தி தான் வந்து உம்ரா வர முடியும், அதான் நீங்க சொல்ல வரீங்க? ஏழைகளுக்கு அப்படின்னா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஆனா செய்யறவங்க அதை செய்யணும். அதாவது அதுக்கான தகுதி உள்ளவர்கள், அதற்கான திறமை உள்ள ஒரு டூரிஸ்ட் கம்பெனி முன்னெடுத்து செய்யணும்னு நினைச்சா அதை செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேனே, நம்ம ஹஜ் கமிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். ஹஜ் கமிட்டி ஹஜ்ஜுக்கு போனா 6.5 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னா இதுல போனா 3 லட்சம் ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய் தான் வரும். எதுல போனா ஹஜ் கமிட்டியில போனோம். ஹஜ் கமிட்டி என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்குன்னு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஏகப்பட்ட குழு இருக்கிறது. அது ஒரு பெரிய டீம். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டிங்கிறது பெரிய டீம். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வருடத்திற்கு ஒரே ஒரு முறை உம்ராவை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஏழைகளுக்காக உம்ரான்னு சொல்லி சீட்டு குலுக்கல் முறையில இடமளிச்சு அவங்க நடத்தினாங்கன்னா கண்டிப்பா 50,000 ரூபாய்க்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கு. எப்படின்னா தனி விமானம் புக் பண்ணணும், சார்ட்டர்ட் ஃபிளைட் புக் பண்ணணும். ரெண்டாவது இங்க ஹோட்டல் வந்து கொஞ்சம் நல்ல சீப்பா வந்து ஹோட்டல் புக் பண்ணிக்க முடியும். ஒரு 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 ஃப்ளோரே புக் பண்ணி வச்சுக்கணும் கம்ப்ளீட்டா. அடுத்து வந்து சாப்பாட்டு விஷயத்துல வந்து எப்படின்னா ஹஜ் கமிட்டி வந்து ஹஜ்ஜில் சாப்பாடு தரமாட்டாங்க. நான் சொல்றேன், சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த பஃபேங்கிற பேர்ல 10 டிஷ் இருக்கும். இங்க எல்லாமே அப்படிதான், பஃபே கொடுத்துருவாங்க. 10 டிஷ்ஷஸ் இருக்கும். எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுல நிறைய வீண் விரயமாகும். இங்கெல்லாம் எப்படின்னா சாப்பாடு மிச்சமாச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை எடுத்துட்டு ரீசைக்கிள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. திரும்ப நைட்டு சூடு பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது. எடுத்தா உடனே குப்பத்தொட்டிக்கு போயிடணும் அடுத்த 5 நிமிஷம், இல்லைன்னா ஃபைனு. சாப்பாடை அப்படியே குப்பத்தொட்டியில கொட்டிடுவாங்க. எத்தனையோ பஃபேல வீண் விரயம் ஆவதை பாக்குறோம். நான் என்ன கேட்கிறேன், ஊர்ல இருந்து உம்ராக்கு இங்க வர்றீங்க, நீங்க வீட்டுல இருக்கும்போது எப்படி தினமும் 10 சாப்பாடா சாப்பிடுவீங்க? காலையில தோசைனா தோசை மட்டும் சாப்பிடுவீங்க, அப்படித்தானே? இங்க வந்தா மட்டும் தோசை வேணும், இட்லி வேணும், உளுந்து வடை வேணும், சட்னி வேணும், உப்புமா வேணும், கிச்சடி வேணும், எல்லாமே சாம்பார் வேணும், எல்லாமே வேணும். அது பத்தாவதுக்கு ஒரு ஸ்வீட் வேணும். ஓகே, மதியானம் வீட்டுல என்ன சாப்பிடுவீங்க? ஒரு பிரியாணினா பிரியாணி சாப்பிடுவோம், இல்ல நெய்ச்சோறுனா நெய்ச்சோறு சாப்பிடுவோம், ஏதாவது ஒண்ணுதானே சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ்னா ஒயிட் ரைஸ். இங்க அப்படி இல்ல. ஒயிட் ரைஸ்னா ஒயிட் ரைஸ்ல இப்படி இருக்கணும், ஒரு நான்வெஜ் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அது பாயாசம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ இது அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டனால ஒரு ஆளினுடைய சாப்பாட்டு செலவு ஒரு நாளைக்கு நல்ல லெவல் சாப்பிடணும்னா 30 ரியால் தேவைப்படுது, 35 ரியால் தேவைப்படுது. அதுல நிறைய இஸ்ராஃப், நிறைய வீண் விரயம் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு பேக் சாப்பாடு ஒரு அட்டைப்பொட்டியில ஒரு ஆளுக்கு நம்ம பார்சல் எப்படி பக்கத்துல போய் ஒரு அன்னபூர்ணாலேயோ ஒரு அடையார் ஆனந்த பவன்லயோ ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு வந்தா எப்படி 70 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்குதோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு நிம்மதியா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு பஃபே போட்டு நல்லா சாப்பிடுங்கன்னு ஒரு பாயாசத்தை சேர்த்து கொடுத்துட்டு இருந்தால் அந்த செலவு அப்படியே கம்மியாகும். இப்ப சாப்பாட்லயும் செலவு கம்மி பண்ணிடலாம், ஹோட்டல்லையும் செலவை கம்மி பண்ணிடலாம். அடுத்து வந்து ஹோட்டல்ல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்திலேயே வேணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல இல்லாம வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் சீப்பா இருக்குது. சரியான ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் 3 ஸ்டார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்ல கிடைக்கும். அங்க மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி. பக்கத்திலேயே வேணும் அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, பட் பெரிய லெவல்ல நல்லா இருக்காது ஓரளவுக்கு. ஏன்னா ரெகுலரா ரொட்டீனா ரஷ் அப் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் எல்லாம் குறைவா தான் இருக்கும். ஆனா அதுல ரேட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்ப இங்கிருந்து நடந்து வர்றதா அப்படின்னா இல்ல ஒரு பஸ் இருக்குது, ஷட்டில் சர்வீஸ் இருக்குது, அங்கிருந்து பஸ்ல ஏறினா 5வது நிமிஷம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவான். சார் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் பக்கமா இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா பக்கமாவோ அல்லது தூரமாவோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இங்கெல்லாம் எப்படின்னா சாயந்தரம் போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. இந்த ஹரம் ஷெரீஃபை விட்டு வெளியே வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்க வந்து பக்கத்துல ஓடி 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 ரூமுக்கு ஹரமுக்கும் ஓடி ஓடி போயிட்டு வர்றது இல்லை. காலையில ஒரு வக்துக்கு போனீங்களா, தொழுதுட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரூம்ல நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப சாயந்தரம் போனீங்கன்னா அசரு மகரிபு இஷா 3 வக்து தொழுதுட்டு நைட்டு லேட்டரா வீட்டுக்கு வரலாம். ஸோ உங்களுடைய ப்ராப்ளமும் சால்வ், சீப்பாவும் இருக்கும், நல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்க முடியும்.
அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதையெல்லாம் ஒரு ஹஜ் கமிட்டி செஞ்சால் ஏழைகளுக்கு 50,000 ரூபாய்க்கு சாத்தியப்படும். அப்புறம் விமான டிக்கெட் பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல, அப் அண்ட் டவுன் வந்து 35,000 இருந்து 40,000 ரூபாய் வருது. அதே சார்ட்டர்ட் ஃபிளைட் யாராவது பெரிய குரூப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது கம்பல்சரி அப் அண்ட் டவுன் 30,000 ரூபாயில முடிஞ்சிடும். நல்லா கவனிச்சிட்டீங்களா ஜஸ்டின்? அப் அண்ட் டவுன் 30,000 ரூபாயில டிக்கெட் முடிச்சிடலாம். 10,000 ரூபாய் 11,000 ரூபாய்க்கு விசா முடிச்சு ஒரு 41,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துடலாம். இந்த 10 நாள் ஒரு ஆள் தங்குறதுக்கான செலவு சொல்லிடுறேன் பாருங்க. 30 ரியால் ரூமுக்கு, 20 ரியால் வந்து சாப்பாட்டுக்கு, அப்படின்னா 50 ரியால் ஆச்சு. 10 நாள் மட்டும் தங்கினா போதும். 10 நாள் மக்கால 7 நாள், மதினால ஒரு 3 நாள் தங்கினா மொத்தமா 500 ரியால் ஆச்சு. 500 ரியால் அப்படின்னா 10,000 ரூபாய். 42,000 10,000 எவ்வளவு ஆச்சு? 52,000 ரூபாய். இவ்வளவுதான் ஜஸ்டின். இதே குரூப்பா பண்ணும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாட்டுலயோ இல்ல வேற சில விஷயங்கள்லயோ ரூம்லயோ எதுலாவது ஒண்ணுல மிச்சப்படும். அப்படி பண்ணும்போது சாலிடா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், 50,000, 52,000, 55,000 ரூபாய்க்கு ஒரு உம்ரா பேக்கேஜை கன்சீல்டு பண்ண முடியும். ஆனா இதை யார் பண்ணணும் அப்படின்னா, ஏழைகளுக்காக நியத்து வச்சு ரொம்ப ப்ராப்பரா எல்லா விஷயமா எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று கரெக்டா செஞ்சு, விமானம், விசா, அடுத்து வந்து வேற சில விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி ப்ரீ பிளான்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே தயாரிப்பு எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக வேலை கம்மியா பண்ண முடியும். மற்றபடி தனியார் நிறுவனங்கள் பண்ணுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. உமரா போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உமரா வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கங்க. என்னன்னா, விசா காப்பி, என்னுடைய ரிட்டன் டிக்கெட், போற டிக்கெட் மட்டும் இல்லை, ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து பிஎன்ஆர் வாங்கி செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹோட்டல் புக்கிங், மக்கால என்ன ஹோட்டல், மதீனால என்ன ஹோட்டல், அதை கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்ப அவரை பிடிச்சி சண்டை போடக்கூடாது. கூகுள்ல இந்த ஹோட்டல் எங்க இருக்கு, எத்தனை மீட்டர் இருக்கு, என்ன ஏது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஏன்னா இங்க வந்து லாங்குவேஜ் வந்து நிறைய 200 மீட்டர் அப்படின்னா அதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. 100 மீட்டர் அப்படின்னா 100 மீட்டர் அருகாமையில் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு அர்த்தம். அதாவது ஏன்னா ஹரமுனுடைய வாசல் வந்து ரொம்ப நீளமானது. அந்த வாசலே வந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் ரோட்டுக்கு வந்து, ரோட்ல இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த 100 மீட்டர் 200 மீட்டர் அதெல்லாம் கணக்கு வரும். அதை நம்ம விட்டுருவோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்த விதமான குரூப்பும் அப்படித்தான், உம்ரா குரூப்பும் அப்படித்தான். ப்ரீவியஸா நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் தங்க போறோம் இத்தனை நாள், இந்த ஹோட்டல்ல தங்க போறோம், ஓகே ரைட், வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட் இந்த டேட்டு, டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இந்தாங்க இது, அதே மாதிரி பிஎன்ஆர் நம்பர் இந்தாங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க, விசா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல மோசடி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம வர்றவங்க தான் மாட்டுறாங்க. அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க என்னன்னா, ஹோட்டல் புக்கிங் ஏமாற்றப்படலாம் இங்க வந்து, அல்லது ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்காம இருக்கலாம். இதை தவிர வேற எந்த விதமான இதுவும் காசு சார்ந்த இது இல்லை. இதை தவிர வேற என்ன செஞ்ச, இப்ப கைடு இல்லை அப்படின்னா அதை பத்தி கவலையே இல்லை. இங்க வந்துட்டு யாராவது ஒருத்தர் தமிழால பார்த்து இங்க பேசினா உதவி பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. பட் இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, இப்ப மாட்டி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, யாராவது காசு போட்டு டிக்கெட் கொடுத்து அனுப்பினாதான் உண்டு, இல்லைன்னா எம்பசியை ரீச் பண்ணி எம்பசி மூலமா ஏதாவது ஃபண்டு, அவங்க வெல்ஃபேர் ஃபண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து டிக்கெட்டை போட்டு இப்போ இப்படிதான் போக வேண்டியதா இருக்கு. இப்ப மாட்டிட்டாங்கிறோம். அவங்க என்ன மாட்டிருக்காங்க, போக முடியாமலாம் மாட்டல, டிக்கெட் இல்லாம மாட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப வேலைக்கு வர்றவங்க மாட்டுறதுங்கிறது வேற. இங்க அரசாங்கம் எக்ஸிட் அடிக்காம வெளியே போக முடியாது. அதுல 1008 பிரச்சனை இருக்கும். இகாமா ஃபீஸை கட்டியிருக்கானா, வேற அந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கா, கேஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, ஃபைன் இருக்கா, 1008 பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே வெளியே வர முடியும். அந்த மாதிரி மாற்றத்தை தான் நம்ம மாற்றுறதுன்னு சொல்ல முடியும். உம்ரா வந்தவங்க ஜஸ்ட் வந்திருக்காங்க, திரும்பி போகணும்னு நினைச்சா இன்னைக்கு கூட போகலாம். பட் யாரு, அவன் டிக்கெட் போடல, நம்ம காசை போட்டு வெளியே போகணும்னு நினைச்சா இப்பவே கூட போகலாம். ஆனா அவங்கள்ட்ட காசு இல்லை, அதான் இப்ப பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குரூப்ல நீங்க போறீங்கன்னா எந்த ஹோட்டல் முன்னாடியே சொல்லுங்க, அதே மாதிரி எந்த ஃபிளைட்ல போறோம், திரும்பி எந்த ஃபிளைட்ல வர்றோம், இதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த உம்ரா டிராவல் சம்பந்தமான ஒழுங்குமுறைகள் ஏதாவது மேற்கொண்டா இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறது உம்ரா சர்வீஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அதாவது ஒரு டூர் ஏஜென்சி அப்படின்னா டிராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ், அவங்களுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு, சுற்றுலாத்துறையில இருக்கு, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஆத்தரைஸ்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் மூடிட்டு கிளம்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி பல நாளா நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஆடிட்டிங்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில இது இருக்கும், அவங்க நேம் ஸ்பாயில் ஆகாம பாத்துக்கிறதுக்காக சில விஷயங்களை கரெக்டா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள உம்ரா சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு போய் இங்க உள்ள கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல போலீஸ்டையோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. அதுக்கு பயந்துட்டாவது அவங்க என்ன செய்வாங்க, சரியா செய்வாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. சரி, எந்த விதமான ஆபீஸ், சும்மா 10க்கு 10ல ஒரு ஆபீஸ் இருக்கு, அல்லது எந்த விதமான லைசன்ஸும் பெற்றுக்கொள்ளல, சுற்றுலாத்துறையிலேயோ இல்ல இந்திய அரசாங்கத்திடமோ இல்ல மாநில அரசாங்கத்திடமோ எந்த விதமான டிராவல் ஏஜென்சி நடத்துவதற்கான அங்கீகாரம் பெறல, ஜிஎஸ்டி இல்ல. ஸோ இந்த மாதிரி இல்லாம சும்மா பேருக்கு நான் ஒரு வழிகாட்டி அப்படின்னு நடத்தக்கூடியவங்கள்ட்ட பண்ணும்போது அவங்கள என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், யாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஊர்ல இப்படி ஒருத்தர் இருந்தாருங்க ஹைதராபாத்ல, அவர் என்ன இப்படி பண்ணிட்டாருங்க, பெங்களூர்ல என்ன இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லவா முடியும்? ஒரு டிராவல் ஏஜென்சி மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அந்த டிராவல் ஏஜென்சியை அடுத்த தடவை அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் வரும்போது அது நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த தடவை அவன் உள்ள கூட்டிட்டு வர முடியாத ஆளுங்க. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும். அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவங்களுக்கு அது பொருந்தும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மக்களை பொறுத்த மட்டில் தயவு செஞ்சு நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து நீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல பார்த்து வாங்க, யார் நல்ல குரூப்னு பார்த்து வாங்க, அதெல்லாம் நான் சொல்லல. 55,000 ரூபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா, ஓகே கூட்டிட்டு போங்க. எனக்கு ஹோட்டல் புக்கிங்கை காட்டுங்க. ஹோட்டல் புக்கிங் வேணும், ரிசர்வேஷன் காப்பி வேணும், ஓகே, ரிட்டர்ன் டிக்கெட் காட்டுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது, வந்துருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வந்துட்டு இங்க எல்லாமே காசு தானே, காசு இருக்கு அப்படின்னா நீங்க நீங்க என்ன செய்யலாம், தைரியமாக நீங்க வரலாம். இல்ல முழுமையாக குரூப்பை நம்பிதான் வரணும் அப்படின்னா நீங்க நல்ல குரூப்பா பார்த்துட்டு எத்தனை வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சேவைகள் எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்கு, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கதவை சாத்திட்டு ஆபீஸை பூட்டிட்டு ஓடிடுவாரா, இல்ல எதையாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து நமக்கு காப்பாத்தி நம்மளை மீட்டு கொண்டு வருவாரா அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செஞ்சுட்டு அவர் அந்த நடத்தக்கூடியவர் மீது நம்பிக்கை இருந்தா நீங்க கண்டிப்பா வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உம்ரா போகணும் அப்படின்னாலே ஒரு சர்வீஸை பேஸ் பண்ணியோ டிராவல்ஸை பேஸ் பண்ணியோ தான் போயிட்டு இருக்கிறாங்க மக்கள். இது இல்லாம நாமளே தனியா உம்ரா வந்து செல்ல முடியுமா, அது வந்து சாத்தியப்படுமா? இல்ல, நிறைய பேர் இப்ப எல்லாம் வந்து அப்படித்தான் வர ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய பேர் சர்வீஸ் இல்லாம தனியா ஃபிளைட் ஏறி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நானே நிறைய தடவை உம்ரா வரேன் அப்படின்னா, இப்ப இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இப்ப இங்க குடியிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது நான் தனியா வந்துடுவேன். ஆனா என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்க வந்து தனியாக வருகிற போது காசை பார்க்க கூடாது. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூம், நீங்க 2 பேர் வந்தாலும் ஒரு ரூம் தான், 5 பேர் வந்தாலும் ஒரு ரூம் தான், ஒரே காசு தான் நான் சொல்ல வரேன். 150 ரியால் ஒரு ரூம் காஸ்ட் அப்படின்னா அதுல 4 பெட் உள்ள ரூம் இருக்கும், 5 பெட் உள்ள ஒரு ரூம் இருக்கும். பட் நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்கன்னா நீங்க 2 பேர் தான், ஓகே. இது ஒண்ணு. ரெண்டாவது, சாப்பாடு விஷயத்துல நான் வந்து கான்டினென்டல் ஃபுட் எது வேணாலும் எடுத்துக்குவேன், அல்லது வேற நாட்டு ஃபுட்டா இருந்தாலும் எடுத்துக்குவேன், அரேபியன் எடுத்துக்குவேன், ரொட்டி சாப்பிடுவேன், குபூஸ் சாப்பிடுவேன், சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க தைரியமா வரலாம். இல்லை எனக்கு இந்தியன் ஃபுட்டு வேணும் அப்படிங்கும் போது தான் அந்த ஃபுட்டு கிடைக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கு. அதுவும் இப்ப எல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு, மக்கா மதினா எல்லாத்துலயுமே ஓப்பன் ஆயிருது. ஸோ அதுலயும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தனியா வரணும் அப்படின்னா இப்ப வந்து இப்ப கவர்மெண்ட் என்ன முடிவு, இங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த விசா இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அவங்க மூலமா தான் நம்ம வர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சட்டம். ஆக்சுவலா இந்த அரசுக்கு நம்ம இந்த குரூப்ல வந்திருக்கிறோம் சார், நான் அந்த குரூப்ல வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல சார், இந்த ஊர்ல இந்த குரூப்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. இங்க யாரு அப்படின்னா ஒரு 10 பேரு அல்லது ஒரு 5 பேருக்கு விசா ஆத்தரைசேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு விசா அடிப்பாங்கல்ல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்குது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கம்பெனி தான் நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். சில நேரங்கள்ல நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், விசா, ஏர்போர்ட் டிரான்ஸ்பர், ஹோட்டல் கொடுத்துட்றாங்க. 3 நாளைக்கு விசா காஸ்ட், ஹோட்டலு அண்ட் டிரான்ஸ்பர், இது எல்லாம் சேர்த்து ஒரு 800 ரியால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, 1000 ரியால் இருக்கு. நீங்க அதில் புக் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு கூட நீங்க வந்துடலாம், அந்த பேக்கேஜ் எடுத்து கூட நீங்க வரலாம். இல்ல தனியா வரணும்னு நினைச்சிட்டாலும் தனியாகவும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, தனியா வரும்போது காசை கணக்கு பார்க்காம வர்றவங்க தாராளமாக வரலாம். வந்துட்டு உம்ரா செஞ்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கவரக்கூடிய விளம்பரங்கள் மேற்கொள்றாங்க. இன்றைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், இப்ப நிறைய சமூக வலைதளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. இல்ல, அதாவது இத வியாபாரமா எடுத்து செல்றதுல வந்து தப்பு இல்லை, வியாபாரம் அனுமதிக்கப்பட்டதுதான். இது ஒரு சர்வீஸ், அவங்க சேவைகள் செய்யறாங்க, அதற்கான ஊதியங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அது ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விஷயம்.
ஆனா ஒரு விஷயத்த கவனமா புரிஞ்சுக்கணும். இதுல போட்டி, அதாவது என்ன போட்டினா, நான் வந்து 10 பேத்துல ஒருத்தருக்கு இப்படி பண்றேன், இவங்களுக்கு அதை வாங்கி தரேன், அந்த மாதிரியான செகண்ட் கிளாஸ் பிசினஸா போகாம இருந்துக்கிறது நல்லது. இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் நல்லா கொடுத்துட்டாலே பெரிய விஷயம். அதுலயும் குறிப்பா இப்ப வந்து ஏழைகள் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வர்றது, அல்லது மார்க் அறிஞர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்க முன்னெடுத்தா இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இத வந்து எப்படி சொல்றது, எடுத்த உடனே செஞ்சிடலாம், இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்காம, இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம், ஒருவேளை வந்தா அதை சமாளிக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, காசு வேணும் அவ்வளவுதான். சமாளிக்கிறதுக்கு காசு இருக்கா? நான் சொன்னேன்ல முன்னாடி 72 பேத்துக்கு டிக்கெட் போட்டாருன்னு சொன்னல, அந்த மாதிரி உங்களுக்கு காசு இருக்கா? காசு இருந்தா அதை வச்சுட்டு சமாளிக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஏன்னா ஃபிளைட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இஷ்யூ இருக்கு. இங்க வந்தா உடம்பு சரியில்லாம போகும், அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல், இங்க வந்தவங்க மரணிச்சு இங்க அடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? வந்துருவாங்க, உடம்பு சரியில்லாம மௌத்தா போவாங்க, அதை லீகலா ப்ரொசீட் பண்றதுக்கான கட்ஸ் இங்க உள்ள லோக்கல் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு பண்ணணும். உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க முறையாக அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணி ஐயாட்டா இந்த மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பண்றது பெட்டரா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி மாட்டிக்கிற போது எம்பசியே போனாலுமே, எம்பசி ஆகட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடியவங்களாகட்டும், காசு கொடுத்தாதானே ஃபிளைட்ல கூட்டிட்டு போவாங்க. வேற நீங்க அமைச்சர் தலையிட்டா ஃபிளைட்காரன் வந்து சும்மா ஏர் இந்தியால சும்மா கூட்டிட்டு போய் இறக்கிடுவாங்களா சொல்லுங்க? அப்படி இல்லை. அது வந்து நம்ம டிக்கெட் போட்டு போக வேண்டிய சூழல் தான் இருக்கு. அதனால வந்து இதுல வந்து கவனமா இருக்கணும். ஜஸ்டின், இந்த சம்பந்தப்பட்ட மக்கள், உம்ரா பயணிகள், உம்ரா டிராவல்ஸ், இவர்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உம்ரா அப்படிங்கிறது புனித பயணம். அந்த புனித பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், நான் ரெண்டு விஷயத்தையும் பார்த்திருக்கேன். அதாவது என்னன்னா, புனித பயணம் மேற்கொண்டு வருபவர்களை ஏமாற்றுபவர்களும் உண்டு, உண்மையாகவே நியாயமா செய்யறவங்களை போய் திட்டுன்னு திட்டுறதும் உண்டு. யாரு? இந்த மக்கள் திட்டுவாங்க. என்னன்னே புரியாது அவங்களுக்கு. இங்க உள்ள அரசியலே புரியாது. இங்க ஹோட்டல் என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது, இங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன். நீங்க பஃபேல சாப்பிடுறாங்கல்ல எல்லாருமே, தமிழ்நாட்டு குரூப்ஸ் எல்லாம் பஃபேல சாப்பிடுவாங்கல்ல, அந்த சாப்பாடு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இங்க இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ரொம்ப கஷ்டம். அந்த மர்கசியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஹரம் ஷெரீஃப் சுத்தி உள்ள ஒரு ஏரியா மர்கசியான்னு வச்சுக்கோமே. இந்த இடங்களுக்கு உள்ள வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. போலீஸ் பிடிச்சா அவ்வளவு ஃபைன்னா எவ்வளவு, 5000 10,000 ரியால்ஸ், ₹4. எடுத்த உடனே ஃபைன் 5 லட்சம் 10 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு ஃபைனு. இன்னும் சொல்ல போனா, ஏதாவது தஸ்ரீஃப் இல்லாம லைசன்ஸ் இல்லாம சாப்பாடு சப்ளை பண்ண யாராவது வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டா அவங்க உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும். யாரு கொண்டு வந்தவர்? ஜெயில். அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு வருது. அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங்ஸுக்கு சிரமப்படுறாங்க. ஏன்னா இங்க வந்து பயங்கரமான போட்டி இருக்குது. ஹோட்டல் புக்கிங்ஸுக்கு சிரமப்படுறாங்க. இப்ப எல்லாம் பண்ணி ஒரு நல்ல பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாரு? ஒரு 5000 ரூபாய் தான் கிடைக்கும். நான் தான் அன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டேன், 5000 ரூபாய்க்காக ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து நடத்தி ஒரு ரூமை பிடிச்சி ஒரு ஹோட்டலை பிடிச்சா, சில நேரங்களில் இது வந்து பப்ளிக் லைஃப் தானே ஜஸ்டின். ஒரு பஸ்ன்னு வச்சுக்கோமே, ஒரு 60 பேர் பஸ்ல இருக்காங்க, 60 பேர் பஸ்ல டிராவல் பண்றோம். ஒரு பஸ் டிரைவர் வந்து போயிட்டு இருக்கிறாரு, ஒரு பிரேக் போடுறாருன்னு வைங்களேன், உடனே பஸ்ல இருக்கிற ஒருத்தன் லாஸ்ட்ல சீட்ல ஒருத்தன் கத்துவான், என்னடா இவன் ஓட்ட தெரியாதவன் போல் இருக்குது, என்ன சும்மா பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்படி அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் அடிப்பான். அதே ஆக்சிடென்ட் பண்ணிட்டா இன்னொருத்தன் சொல்லுவான், ஏன்டா பிரேக் அமுத்த மாட்டியாடா அப்படிங்குவான். ஸோ இந்த 60 பேர்ல 4 பேர் 4 விதமா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியும் இங்க குரூப்ல உம்ரா வந்துட்டு குறை மட்டுமே கண்ணுக்கு தெரியும், குறையாவே பேசிட்டு இருப்பான். ஊர்ல இருக்கும்போது கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா இங்க வந்துட்டு எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அதுல உப்பு இல்லை, இதுல இல்ல. நீங்க ஒரு புனித பயணம் வர்றீங்க, ஒரு நேரம் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா பொறுத்துக்க முடியாது அவங்கனால. கேட்டா நான் காசு கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு நீங்க சொல்ல, நான் எனக்கு தேவையானது கரெக்டா வரணும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம், நியாயம்தான். ஆனா இங்கு உள்ள சூழல்கள் பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டது. இங்க வந்து என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னே தெரியாது. இந்த ரமலானுடைய கடைசி காலகட்டத்துல அந்த லாஸ்ட் 10 நாட்கள்ல சில நேரம் டிராபிக்ல, ஏன்னா இங்கெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், மக்களை பாதுகாக்கணும், கூட்ட நெரிசல்ல எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டிராபிக்கை பிளாக் பண்ணுவாங்க. அப்ப சாப்பாட்டு வண்டி உள்ள வராது, உடனே தலையில தூக்கி வச்சுட்டு மூட்டைய 50 பேர் 100 பேருக்கான சாப்பாட்டை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டு ஓடி வருவாங்க. எவ்வளவு விஷயங்களை அப்ப கொண்டு வரும்போது ஒரு குருமா மிஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க டேபிள்ல இருக்கிறவனுக்கு லேட் ஆயிருச்சு,
சுகர் பேஷண்டா, நான் பிபி பேஷண்டா, எனக்கு லேட் ஆயிடுச்சுடா. அதாவது இங்கேயும் இங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாதனால சரளமா பேசிட்டு போயிடுவாங்க. அது பத்தாதுக்குன்னு சில பேர் சாபம் விட்டுட்டு போவாங்க. நிறைய பேர் உம்ரா சர்வீஸ் நடத்திட்டு நடத்தாம போனதுக்கு காரணமே என்னன்னா, ஐயோ இவன் கொடுக்குற 5000 ரூபாய்க்காக நம்மளால சாபம் எல்லாம் வாங்க முடியாதுங்க, பத்துவா விட்டுட்டு போயிடுவாங்க. ஏய் நீ 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 எல்லாம் நல்லா இருப்பியா, என்னையா நீங்க கொடுக்கறது 70,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க உம்ராக்கு, அதுல ஒரு 2000 ரூபாய் மிச்சமா இருக்குமா, அல்லது ஒரு 5000 ரூபாய் மிச்சமா இருக்குமா? அந்த 5000 ரூபாய் வச்சு அவர் என்ன கோட்டையா கட்ட போறாரு சொல்லுங்க? அவர் கோட்டை கட்டிட்டு வரா? கிடையாது. ஆனா நீங்க அவரை பாக்குறது திருட மாதிரியே பாப்பீங்க. உம்ரா சர்வீஸ் நடத்துறவனை பார்க்கும்போது கேவலமாவே பாக்குறது. ஸோ இதெல்லாம் தயவு செய்து தவிர்க்கணும். தியாக மனப்பான்மையோடு வரணும். இங்க வர்றதே உம்ரா என்பது தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான், நினைவு கூறுதலின் அடையாளமாகத்தான் நம்ம இங்க வர்றோம். கொஞ்சம் தியாகம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. ஏதாவது ஒரு சில நேரங்களில் வரும்போது பொறுத்து போங்க, அல்லாஹ்க்காக பொறுத்து போங்க. அது இன்னும் ஒரு படி உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பேசஞ்சர்ஸ், இங்க வரக்கூடிய புனித பயனாளர்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒண்ணு. அதே மாதிரி இந்த உம்ரா நடத்தக்கூடியவங்களுக்கு, உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க எப்படின்னா, கொஞ்சம் நான் சொல்ல வர்றது, நிறைய பேர் சூப்பரா நடத்துறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அருமையா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம பல ஆண்டுகளாக நடத்தக்கூடியவர்கள்லாம் சூப்பரா நடத்திட்டு தான் இருக்காங்க. இதை நீங்க போட்டியாக எடுத்துக்கலாம. வேற சிலருக்கு நான் சொல்றேன், அதாவது இது சுலபமான இது தொழில் தான், இதை உடனே செஞ்சிடலாம், இதுல எந்த ரிஸ்க்கும் இல்லை, இப்படி ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போயிடலாம், இங்க ஒரு 50 பேர்த்த கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. அல்லது கம்மி விலைக்கு குறைவான விலையில நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் அசம்பாவிதங்கள் நடைபெறுகிற போது அதை முன்னின்று அதை நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அதுக்கான பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்து. நான் வேணான்னு சொல்லல. விலை கம்மியா ஒருத்தர் விளம்பரம் போடுறாரு, 50,000 ரூபாய் போடுறாரு, 60,000 ரூபாய் போடுறாரு, 70,000 ரூபாய் போடுறாருன்னா நீங்க நல்ல எண்ணத்துக்காக செய்றீங்க, ஏழைகள் வரணுங்கிறதுக்காக செய்றீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த ஆபீஸ பூட்டிட்டு இப்ப நடந்துச்சுல சம்பவம், அந்த மாதிரி பண்ணிராம நீங்க முன்னின்று கை காசை போட்டு டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய தாக்கத், அந்த 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 செல்வாக்கு, அந்த இது உங்கள்கிட்ட தகுதி இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாக இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. இந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்கள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொல்லி கூட்டிட்டு வாங்க. இந்த ஜனவரி மாசம் இப்படி கிளைமேட் இருக்கும், பிப்ரவரியில இப்படி ஒரு கிளைமேட் இருக்கும், குளிர் பயங்கரமா இருக்கும், ஏப்ரல் மாசம் தாண்டுச்சுன்னா வெயில் வந்துடும், ஸோ வெயில் கடுமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவங்க முன்னெச்சரிக்கையாக டேப்லெட்ஸ் ஆகட்டும், மருத்துவம் சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க இல்லையா. சில பேர் ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அவங்க தவிர்த்துக்குவாங்க குளிர்காலத்தை, சில பேருக்கு வெயில் ஆகாது அப்படின்னா வெயில் காலத்தை அவங்க தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரெக்டான டைம்ல வருவாங்க. ஸோ இதையும் அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்வது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது உம்ரா செல்பவர்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். மிக்க நன்றி சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்காக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.